ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம் யுவஸ்ரீ. வணக்கம். ஜாஃபர் சாதிக் விவகாரத்துல என்சிபி விசாரித்து வருகிறது. தேர்தல் நேரத்தில் இது திமுகவுக்கு எந்த மாதிரியான பின்னடைவை ஏற்படுத்தும்? இப்ப ஜாஃபர் சாதிக் பேர் இந்த கடத்தல் போத கருத்தல் விவகாரத்துல அவர் பேர் வந்துருச்சு. அவரை பிடிச்சிட்டாங்க. அவர் பிடித்ததுல எப்படி பிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவரை ட்ராக் பண்ணிட்டே இருந்தாங்க. தமிழ்நாடுல திருவனந்தபுரம் போறாரு, அங்கேருந்து பூனா போறாரு, மும்பை போறாரு, ஜெய்ப்பூர் போறாரு. ஜெய்ப்பூர்ல பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸோட விசேஷ படை ஒன்று இருக்கிறது, டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல். அவங்க இந்த போதைப்பொருள் கடத்தல், கேங்ஸ்டர்ஸ், டெரரிஸ்ட் அவங்களெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க கைது செய்யறாங்க. இப்ப தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு பல விஷயங்கள் வருது. அவருக்கும் டிஎம்கேக்கு தொடர்பு உள்ளதை பத்தியும் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இது எங்களுக்கு தேர்தலுக்கா எங்களுக்கு ஒரு இது செய்யறாங்க அப்படின்னு சொல்வதில் பார்த்தீங்கன்னா அதுல உண்மை இருக்கிறதா தான் கேள்வி. என்ன கேட்டால் உண்மை இல்லை. ஏன்னா இந்த மேட்டர் ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் ராக்கெட் ஓடிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாண்டுக்கு இவர் 2000-3000 கோடி மேல போதைப் பொருள் அனுப்பிச்சிருக்காரு. 3600 கேஜி அனுப்பிச்சிருக்காரு. 1 கேஜியா 2 கேஜியா அதுல பணம் சம்பாதிச்சிருக்காரு. அந்த பணத்தை அவர் விநியோகம் பண்ணியிருக்காரு, கட்சிக்காரர்களுக்கு திரையுலகில் பண்ணியிருக்காரு. அதுல மாட்டிட்டு இருக்காரு. இதுல அரசியல் ஒண்ணும் கிடையாதுங்க. இதுல டிஎம்கே தரப்புல இருந்து அவர் பேர் கேட்ட உடனே கிடுகிடுன்னு அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. ஆனா அவர் ஓவர்சீஸ் இதுல இருந்தாரு. டிஎம்கே எம்பி அப்துல்லாவோட போயிருக்காரு துபாய்க்கு. இவ்வளவு தொடர்புகள் வைத்துக்கொண்டு அவர் செய்த தொழிலுக்கும் ஆட்சியில் இருந்தவர்கள், இப்ப இருக்கிற ஆட்சியில் இருக்கிறவங்களும் ஏதாவது தொடர்பு உண்டா, பண விநியோகம் உண்டா, இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இது பழிவாங்க அரசியல் இதுல வராதுங்க. ஏன்னா இது தனி மேட்டர். இதுல பாருங்க, என்ன கேட்டீங்கன்னா இதை டிஎம்கேவோ தமிழ்நாடு அரசோ அது வேற மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி போதை பொருளை பாருங்க கிடைச்சிட்டே இருக்கு. ராமேஸ்வரத்துல கிடைச்சது, ஆஷிஷ் கிடைச்சது, சென்னையில கிடைக்குது, மதுரையில கிடைச்சது. இந்த மாதிரி பல போதைப் பொருள் ஏன் இப்ப தமிழ்நாட்டில் ஏன் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு? பறிமுதல் ஏன் ஆகுகிறது? அதை தடுக்கிறதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? என்ன கேட்டீங்கன்னா நம்ம பிரதமர் கூறுவது போல தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் இதை சீரியஸா எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுப்போம், இதை நாங்க விட மாட்டோம், தமிழ்நாடு ஒரு போதைப் பொருள் இதுவாக மாற்ற விட மாட்டோம், மாநிலமா மாற்ற விட மாட்டோம், யார் இதுல இன்வால்வ் இருந்தா நம்ம மேல நடவடிக்கை எடுக்கும் ஒரு போல்டா ஒரு ஆக்ஷன் இது பண்ணணும். இதுல சும்மா நம்ம மேல அரசியல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தானா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க தயங்குவது போல ஒரு ஒரு இம்ப்ரெஷன் படும். சார், குஜராத் தான் போதை மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிஜேபி காரங்க தான் அதிகமா போதைப் பொருள் கடத்தல ஈடுபட்டு கைதாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஐடி விங் நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜக யார் அந்த மாதிரி பண்ணாங்க? இது முதல்ல உண்மையா? இத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். யுவஸ்ரீ, நீங்களும் ஒன்றும் பேர் கேள்விப்படல, அந்த மாதிரி நானும் கேள்விப்படல. ஆனா நடந்தது என்ன? குஜராத் கோஸ்ட்ல பல முறை நம்ம நேவி, நம்ம கோஸ்ட் கார்டு அவங்க பல சீஜர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போதைப் பொருள்லாம் கராச்சியிலிருந்து வருது. கராச்சிக்கு கிட்டக்க இருக்கிற மாநிலம் எது? குஜராத். அவன் குஜராத்ல எங்கேயாவது அதை டம்ப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அதை நம்ம சீக்கிரட்டா கொண்டு வர இங்கே அங்கேயும் விநியோகம் பண்ண பார்க்குறாங்க. அதனால குஜராத் அரசு விழிப்புணர்ச்சின்னு இருப்பதால் நம்ம நேவி அண்ட் கோஸ்ட் கார்டு பேட்ரோலிங் செய்வதால் இதெல்லாம் மாட்டிக்கிறது. இதை உடனே திருப்பறதுக்காக பிஜேபி காரங்க இன்வால்வ்டு திருப்பும் பொழுது பார்த்தீங்கன்னா இதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. இது டிஃபென்ஸ் கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு பெரிய ட்ரக் கடத்தல்காரர் மோடியோட போட்டோ எடுத்துனான்னு இருக்குதா? இல்ல எந்த பிஜேபி சீஃப் மினிஸ்டரோட போட்டோ எடுத்துட்டாரு இருக்குதா? இல்ல அவரோட ஃபவுண்டேஷனுக்கு யாராவது பணம் கொடுத்ததா இருக்குதா? இந்த மாதிரி சொல்லி அதை டைவர்ட் பண்ண பாக்குறாங்க. பட் அது உண்மை இல்லை. இல்ல உண்மை என்ன என்றால் போதைப் பொருள்கள் நடவடிக்கையினால பிடிபடுகிறது. அதில் குஜராத் கவர்மெண்ட் இருக்கா இன்வால்வ்டு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பண்றாங்க, நம்ம நேவி ஆக்டிவா இருக்காங்க, கோஸ்ட் கார்டு ஆக்டிவா இருக்காங்க. இவங்க என்ன எப்படி போதைப் பொருள் பாருங்க, கராச்சி ஊர்ல எப்படி வருது? இல்ல துபாயில என்ன பண்றாங்க? துபாயில தௌரு இந்த அவங்களோட கண்ட்ரி போட் இருக்குது, அவங்க நாட்டு போட தௌவுமாங்க. அந்த போட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பாயிண்ட் வரல் இங்கேருந்து போற போட்ல அதை மீனவர்கள் போட்ல மாத்திடுவாங்க போதைப் பொருளை. இல்ல ஒரு பெரிய கப்பல்ல ஏற்றி கொண்டு மிட் சீல இருக்கும் பொழுது சின்ன போட்ல பண்ணி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் தான் பிடிக்கிறாங்க குஜராத்ல. இப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அங்க பிடிக்கிறாங்க, இங்க நீங்க பிடிக்கிறது ஒண்ணும் இல்லை, இவங்க தான் பிடிக்கிறாங்க, மத்திய அரசோட என்சிபி பிடிக்கிறாங்க, இது பண்றாங்க. தமிழ்நாடு போலீஸும் இதுல நல்லா வேட்டையாடி நிறைய பேரை பிடிச்சு போதைப் பொருள் விற்பனை, போதைப் பொருள் டிஸ்ட்ரிபியூஷன், போதைப் பொருள் தயாரிப்பு, அதையும் இதுல நீங்க அதுக்காக இப்ப செய்ய வேண்டியது செய்யணும்.
அத விட்டுட்டு இதுல அரசியல் இருக்குது, அது இதுன்னு சொன்னீங்கன்னா, அது சரியாப்படாது. எங்கேயோ ஒரு இடத்துல சந்தேகத்த கிளப்பும். ம். தேர்தல் 2024 தமிழகத்துல பாஜக கூட்டணி யார் யாருன்னா ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து, அப்புறம் வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்க பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது. சரத்குமாரும் இப்போ சமீபமா வந்து பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த தேர்தல் வந்து பாஜகவுக்கு எப்படி அமையும் சார்? பாருங்க, இப்ப கூட்டணியில டிஎம்கே கூட்டணியில அவங்க இட ஒதுக்கீடுல நம்பர் ஒத்துக்கிட்டாங்க. இப்ப கான்ஸ்டிட்யூன்சி தான் பாக்கி இருக்கு. இதுல வந்து முடிவெடுக்க வேண்டிய கட்சிகள் 2. அதாவது ஒண்ணு பிஜேபி என்ன மாரி அலைன்ஸ் பண்ண போறாங்க? அதிமுக கூட்டணியில் யார் சேர்றாங்க? இதுல இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பத்தியும், திமுதிக நம்ம பிரேமலதா அவங்க கட்சி பத்தி தான் கேப்டன் விஜயகாந்த் கட்சி பத்தி தான் சொல்றாங்க. இப்ப நம்ம கேள்விப்படுது என்னன்னா, பிஜேபிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை என்றால், டாக்டர் அன்புமணி ராமதாஸை இச்சமயமே ஒரு அமைச்சராக்க வேண்டும். மோடி அரசில் அப்படின்னு ஒரு கோரிக்கை. அதுல எந்த வித முடிவும் ஒண்ணும் பிஜேபி எடுக்கவில்லை. அதே நேரம் பிஜேபி கூட்டணியில் நீங்கள் கூறினது போது இவர்கள் எல்லாரும் சின்ன சின்ன பார்ட்டியா இருக்கலாம். ஆனால் அவர்களும் பிஜேபி தலைமையில் பிஜேபி கூட்டணியில் சேருவதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து எப்ப அதிமுக தனியா போன பிறகு தமிழ்நாட்டில் நம்ம ஃபியூச்சர் வந்து தனியா தான் நம்ம போராட்டம் நடத்தணும். நமக்கு அதாவது தனிமை, ஆனால் அதுல தனிமை இருக்குது. ஆனா அந்த தனிமையில ஃபியூச்சருக்கு நல்லா இருக்குது. அதனால பிஜேபி அதுல இது போறாங்க. தமிழ்நாடு பொறுத்த மட்டும் அதை போயிட்டு இருக்கு. அதனால அலையன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி கட்டாயமாக திமுக கூட்டணியில் சேர மாட்டார்கள். ஏனால் விசிகே அதுல இருக்கிறார்கள். ஸோ அவங்களுக்கு வந்து அதிமுகவோட போவதா? இல்ல டிஎம்கேவோட போவதா? அதிமுகவோட போறதுக்கு சான்ஸ் எவ்வளோ இருக்குதுங்கிறத பார்க்கணும். பிஜேபியோட சான்ஸ் எவ்வளோ இருக்குது பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த கட்சிகள்லாம் பிஎம்கேவா இருக்கட்டும், இல்ல டிஎம்டிகே அவங்க டெல்லியில யார் வரப்போறாங்கங்கிறத பார்க்குறாங்க. டெல்லியில இன்னைக்கு இருக்கிற கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா, மூடு பிஜேபிக்கு ஃபேவர்ல இருக்கு. மறுபடியும் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் ஆவார்கள். ஒரு உறுதியா தெரியிற ஒரு ஒரு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும் பொழுது, அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல வந்து வேற ஒண்ணும் ஸ்கோப்பே கிடையாது. ஸோ இவர்களுக்கு எது எது இவங்களுக்கு பெனிஃபிஷியல் எது பார்த்தீங்கன்னா, பிஜேபி அலையன்ஸ் பெட்டர். ஆனா பொறுத்து பார்ப்போம். என்ன மாரி இது ஃபைனலா ஷேப் அப் ஆகுது. பல முக்கிய தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.